ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த கூட்டத்திலே நாம் கூடி வரும்படியாய், இந்த வீட்டாருக்கு ஆக நாம் ஜெபிக்கும்படியாய், தேவனுடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நாம் வேத வசனங்களுக்குள்ளே போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்குறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்குறோம். படிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையை, கனத்தை, அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போது அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அந்த வசனம், அந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னா, அழிவுக்குரியவைகளை தேடுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அழியாமை என்று சொல்லக்கூடிய நித்திய ஜீவ காரியங்களை தேடுகிற கொஞ்சம் மனிதர்களும் இருக்கிறார்கள். அழிவுக்குரியவைகளை தேடுகிறவர்கள் என்ன சந்திப்பாங்க? அழிவைத்தான் சந்திப்பாங்க. மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்று வாசிக்கிறோம். அப்போ அழிவுக்குரியவை தேடுகிறவர்கள் அழிவைத்தான் அறுக்க வேண்டும், அழிவின் பாதையில் தான் செல்ல வேண்டும். அதுதான் அந்த தன்மையினுடைய காரியம். அழியாமை தேடுகிறவர்கள் அழியாத நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த அழியாத நித்திய ஜீவன், அழியாமைக்குரிய காரியங்களை தேட வேண்டுமென்றால் அழியாமைக்குரிய தேவன் அல்லது அதனுடைய பேசிக் சோர்ஸ், அந்த காரியத்தை நம்ம தேடணும். அதாவது நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1:17 நாம் இப்படி வாசிக்கிறோம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள தேவனுமாய் தாம் முழுவரே ஞானமுள்ள தேவனுக்கு கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதா. இங்கே ஒரு தேவனை குறித்து வாசிக்கிறோம். அந்த தேவனுக்கு தன்மை அழிவில்லாத தன்மை, நித்திய தன்மை. அப்போ நித்தியமான தேவன். நமக்கெல்லாம் அந்த அழிவுக்குரிய காரியங்கள் தான் தெரியும், அழியாமை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே நம்மை படைத்த தேவன் அவர் சொல்கிறார், நான் நேற்றும் இன்றும் மாறாதவர் இருக்கிறேன். உங்கள் தாத்தா காலத்தில் நான் தான் தேவன், உங்கள் காலத்தில் நான் தான் தேவன், இனி உங்களுக்கு பரவுள்ள காலத்தில் நான் தான். அப்போது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய தேவன். இந்த நித்திய தேவனையும் அந்த நித்திய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் நாம் முதலாவது தேட வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார். என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட அதுக்கு மேலே இருக்குது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதுங்க. முதலாவது நீங்கள் நித்திய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நித்தியமான தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அப்போ உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய், நித்திய தேவனுடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாய் மாறும்போது சரி, அவர் மற்ற காரியங்கள் இல்லையா, அவசியமான காரியங்களையும் அவர் நமக்கு வாக்கிய பண்ணுவார் என்பது ஆண்டவருடைய செய்தி. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பொதுவாக கவனிக்கிறீங்களா? எல்லோரும் கவனிங்க. நிறைய கடவுள் நம்பிக்கைகள், வழிபாடுலாம் உலகத்தில் இருக்குது. எதுக்குன்னு கேட்டால், இந்த அழிவுக்குரிய, இந்த வாழ்க்கைக்குரிய, இந்த அவசியமான மண்ணுக்கு போகக்கூடிய காரியம்னு நினைக்கிற விஷயங்களுக்காக தான் கடவுளர்களும் வழிபாடுகளும் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தாரும் ஏறக்குறைய அது மாதிரி உள்ள காரியத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார்களுங்கிறத நடைமுறையிலையும் பார்க்க முடியுது. அவங்களுடைய பாட்டுகள் எல்லாம் கவனிக்கும்போது நாம் கவனிக்க முடியுது. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் உள்ள பாட்டெல்லாம் இப்போ கேட்கவே முடியலை இல்லையா? ஸோ அதிலேருந்து நம்ம வழங்கிக்கிறோம். மற்றவங்க அவங்களுடைய அவசியம் உலக காரியங்களுக்கு சாமிகளை வச்சுருக்க மாதிரி
இவங்க ஏசாமியாக வச்சுருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. நீங்கள் நித்தியமான தேவனையும் நித்தியமானவளையும் முதலாவது தேடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி நான் சொல்லணும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் கிடையாது. அது மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், அவர் கடைசி நாளில் வரும்போது ஆடுகளை, செம்மறி ஆடுகளையும் மற்ற வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல ரெண்டு பக்கத்தில் என்ன செய்வாராம்? வசனத்தை படிங்க பார்ப்போம். வசனத்தை சொல்லிடுங்க. மத்தேயு 25:33 படிங்க. செம்மறி சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல பிரித்து பக்கத்திலும் சரி, ராஜா வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கவனிங்க, உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து 41 வந்துடுங்க. பாருங்க, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பொங்கல். போதும். இப்படி இப்போ 46க்கு வாங்க. 46 அந்தபடி கிளத்தம் கடைசி வசனம். சரி, ஒரு கூட்டர் நித்திய ஆக்கினை அழிவு அடைவோம், நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடைவோம் போவார்கள் என்றால். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் நித்திய ஜீவன், அதான் அழியாமை, நித்திய ஜீவன், சாவில்லாமல் நித்திய தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு வாழ தகுதி படைத்தவர்கள். நீங்கள் லூக்கா 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறீங்க? லூக்கா 20:36. அதுக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதல், இந்த வார்த்தை முந்தின வசனம். சரி, தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள் அன்றியும். சரி, போதும். அதுக்கு முந்தின வசனம், மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறவர்கள். அந்த வசனம் முந்தின வசனமா? அதாவது மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாய் மறுமை. அது எத்தனை வசனம்? சரி, முந்தின வசனம். மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் இனி வேண்டாம் பெண் கொள்ள மாட்டாங்க, அவர்கள் இனி பிள்ளைகள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகள், தேவதூதர்களுக்கு அப்பா இருப்பார்கள், பறிக்க மாட்டார்கள். இப்போ வசனம் சரிதானே? அப்போ இங்கே என்ன படித்தோம்? தேவன் நித்தியமானவர், அவருடைய ராஜ்யம் நித்தியமானது, அவருடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறவர்களும் நித்தியமானவர்கள். புதிய உடலில் தேவன் இருக்கிற வண்ணமாய் இல்லையா இருப்பார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ இப்படி நித்திய ஜீவனுக்கு தகுதி அடைந்தவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் நித்திய தேவ ராஜ்யத்தில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், வார்த்தை ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், தகுதி அடைந்தவர்கள். வலது பக்கத்தில் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது இல்லையா, அங்கே பொங்கல் என்று அனுப்பி வைக்கப்படுகிறார். இடது பக்கத்தில் நிற்கிறவங்க நித்திய அழிவு என்ற நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று வேறு வசனங்களை பார்க்குறோம். அப்போ நித்திய அழிவுக்கு போவாங்க. இப்போ என்ன இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டதில் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நித்தியமான பரலோக தேவனோடு இருக்கிற ஒரு கூட்டம். சரிதானே? நித்தியமான பரலோக தேவனோடு இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் நித்தியமான பரலோக தேவ சமூகத்திலிருந்து அல்லது அங்கே செல்ல முடியாமல் துரத்தப்பட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட
ஆக்கினி கடலில் அழிக்கப்படுவதற்கு தள்ளப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கா? 2 கூட்டம் இருக்கு இல்லையா? 2 கூட்டம் இருக்குது. சரி, அப்போ 2 கூட்டம் இருக்குது. இப்போ நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அல்லது இருக்கணுங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ நித்திய தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்தால், நல்ல கவனிங்க, இப்போ தான் விஷயத்துக்கு வர்றோம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் அந்த மக்களோடு இருந்தால், நித்திய ஜீவனுக்கு தேவ நீதிகளை தேடுகிற ஜனங்களாக இருந்தால், அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற போதும் ஏற்ற விதமாய் உதவி செய்வார். சரிதானே? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தேவனோடு இருக்க விரும்பலை, ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை, பிரயாசமும் இல்லை. அந்த ஆளுகளுக்கு தேவன் உதவி செய்வாரா, செய்யணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. சரிதானே? ஒரு வேளை செய்யலாம். பொல்லோர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுற மாதிரி ஏதோ சில காரியங்கள் பொதுப்படையாக செய்யலாம், ஒரு அளவு. அது கேரண்டி கிடையாது, ஒரு அளவு. ஆனால் தேவன் தம்மோடு இருக்க போகிற பிள்ளைகளுக்கு, தம்மோடு இருக்க போகிற பிள்ளைகளுக்கு, உலகத்தில் பழைய காலத்துல எல்லாம் பிள்ளைகள் இருப்பாங்க, சொத்துக்கள்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சுருவாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தையே கொடுக்க மாட்டோம், தெரியுமா அவங்களுக்கு? அப்படி தான் ரொம்ப காலம் இருந்து. இது போகிறது தானே, அங்கே எங்கேயாவது போய் பழச்சிக்கிட்டு தங்களுக்குள்ளதெல்லாம் அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சுக்கிடுவாங்களாம். இப்போ நம்முடைய கலைஞர் கருணாநிதி காலத்தில் தான் 2 பேருக்கும் சமமாக, பொம்பளைகளுக்கும் சம உரிமைன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சட்டத்தை உண்டாக்குனார். ஒரு பெரிய மனுஷன் தான் அந்த ஆள். சரி, அப்படி செஞ்சார். ஸோ அப்போ என்ன புரிகிறோன்னா, தங்களோடு கூட யார் இருப்பாங்க, கடைசி காலம் வரை தங்களோடு யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் தங்களுடைய முக்கியமான எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க இல்லையா? அதானே உண்மை. கடைசி காலம் வரை இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் விரட்டிடுவாங்க. அதில் ஏதாவது கொடுத்து நைஸாக ஓடி போயிருன்னு சொல்லிடும். இது உலகத்தில் இருக்க ஒரு வழக்கம் இல்லையா? நான் உலக வழக்கத்தை சொல்கிறேன், இது தேவ நியாமம் கிடையாது. அப்போ இப்படி செஞ்சால் பரலோகத்தின் தேவனும் தன்னோடு கூட இருக்க வேண்டியவர்களுக்கு தான் உத்தரவாதமாய் காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா அவங்க என் பிள்ளைகள், என் ராஜ்யத்துக்கு நியமிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. ஜீவ புஸ்தகத்தில் அவருக்கு பேர் இருக்குது. அவங்க அங்கே வந்து சேர்றது வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், அப்படியே அவர் கருதுகிறார். அதே நேரம் மறுபக்கம் சாத்தானுக்கு கூட்டத்தில் சேருகிற ஆளுகள் இருக்கப்போ தேவ ராஜ்யம் வேண்டான்னு சொன்னால் அங்கே மறுபக்கத்து ராஜ்யம் தானே. சில ஆளுக சொல்லுவாங்க, எங்களுக்கு அதை வேண்டாம் இதை வேண்டான்னு சொல்லுவது உண்டு. அந்த பக்கம் வேண்டான்னா இந்த பக்கம், அப்படி நடுவில் ஒரு சூழ்நிலையில் இருக்க முடியாது. ஸோ அவர்களுக்கு தேவன் பொறுப்பெடுக்க முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி அல்லது நித்திய தேவனுடைய அந்த சூழ்நிலைக்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்களுக்கு தேவன் அதிகமாய் நன்மைகளை கிருபைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மற்ற 15:26 ஒரு வசனம் இருக்குது. ஒரு பொம்பளை இயேசுநாதர்கிட்ட வர்றா, தன் மகள் வந்து கொடிய வேதனைப்படுறான், அவளுக்கு சுகம் கொடுக்கணும்னு விடுதலைக்கு தான் அந்த அம்மா வந்திருக்கு. அது வந்து இயேசுநாதர்கிட்ட சத்தம் போடுறான், காலையிலேருந்தே சத்தம் போடுறான். ஆண்டவர் பதில் சொல்லலை, பேசாமல் போகிறார். அந்த பகுதியில் இருக்கு இல்லையா? பேசாமல் போகும்போது சீசல் சொல்கிறாங்க, காலையிலேருந்தே இந்த அம்மா சத்தம் போடுது, இவளுக்கு வேண்டியதை அவள் கேட்குறத கொடுத்து அனுப்பப்படாதா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அர்த்தங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் இங்கே 2 குரூப்பு, பிள்ளைகள்னு ஒரு கூட்டத்தார் இருக்காவ, நாய்க்குட்டிகள்னு ஒரு கூட்டம் இருக்காவலாம். அப்போது நீ வந்து என் பிள்ளை ஸ்தானத்தில் கிடையாது, உனக்கெல்லாம் எதுக்குது நான் தரணும், அந்த வார்த்தை அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அது ரியலான சம்பவம். உனக்கு நான் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் உனக்கு நான் தர முடியாது இல்லையா அப்படின்னு ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அந்த அம்மா சொல்லுது, நீரெல்லாம் சொல்லுது சரிதான், நான் உங்க பிள்ளையாகும், எனக்கு அதை தாரோம் இதை தாரோன்னு வரையலை. நீர் சொல்லுற மாதிரி நான் நாக்குட்டி பூனைக்குட்டி தான். பிள்ளைகளுக்கு கொடுத்து அது சண்டை போட்டு தின்னும்போது துண்டு துணிக்க கீழே விடல, பிஸ்கட் துண்டு ப்ரெட்டு துண்டு, அப்படி அது 2 துண்டு தாரோம். என்ன கேட்கலாம்? எனக்கு துண்டு தாரோம். அப்போ ஆண்டவர் சந்தோஷப்படுற, பரவாயில்லையே, நான் நாய்க்குட்டி தான் ஒன்றை திட்டின அப்புறம் அதை சகித்து கொண்டாய், நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவர், மெய் தான் ஆண்டவர். அதில் இருக்கு இல்லையா?
நீர் சொன்ன சரி தான், நான் நாய் தான், நாயின்னு தானே சொல்லணும் இல்லையா? அதனால் அதுக்கு கோவம் வரையில, நம்ம அளவுக்கு கோவம் வந்துடும். சரி, எப்படி இருந்தாலும் இந்த நாய்க்குட்டிகளுக்கு போட்டு எலும்பு துண்டாக தரப்படாதா கேட்க மாதிரி கேட்டோன்னா, சரி நீ விரும்புகிறது எப்படி உனக்கு கிடவுதுன்னு அதை கொடுத்தாராம். என்ன புரிகிறோம்? தேவ சித்தம் செய்கிறவர்கள் இல்லையா, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அநேகர் தேவப்பிள்ளைன்னு சொல்லுதான் மிச்சம். அவங்களுக்கும் தெய்வீகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, சும்மா சொல்லிக்கிடுவாவ. சில சடங்காச்சாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிடுவாவளே தவிர நமக்கு தோணுக்கு இவனா தேவைப்பில்லை, இவளா தேவைப்பில்லை, ஐயே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் உள்ள ஆளுவெல்லாம் உண்டு இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, தேவ பிள்ளைகள்னால் அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, அந்தஸ்தில் இருக்கிறது. அது நம்மகிட்ட இல்லை, அதை தேடணும்னு ஆண்டவர் சொல்லார். அல்ல இல்லையோ? முதலாவது தேவ பிள்ளையா என்ன செய்யுங்க, நீங்கள் மாறுறதுக்கு படியுங்க. தேவ பிள்ளைன்னு உங்களை ஏமாற்றப்படாது. ஏன்னா நமக்கு பல வேளை தேவை யாருன்னு தெரியாது பாருங்க. இப்போ உலகத்தில் நிறைய தெய்வ வழிபாடு இருக்குது. அவன் போய் அதுக்கு முன்னே கும்பிடுகிறான், வழிபடுகிறான். அவன் என்ன நினைப்பான்? அவன் வழிபடுகிற சாமியை தான் அவனுக்கு தேவன். அதுபோல் தான், அது அளவு தான் அவனும் இருக்க முடியும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். உலகத்தில் நிறைய தெய்வ வழிபாடு இருக்குது. நான் பேசும்போது சொல்லுவேன், இப்படி ஒரு தெய்வத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டுமே. நீங்கள் நிறைய பேரெல்லாம் வச்சுருக்குதிய, இருக்கட்டு வச்சுக்கிடுங்க. மகா பரிசுத்த தேவன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனை கேள்விப்பட்டிருக்குதுங்களா அப்படி யோசிப்பாங்க. நம்ம அப்படி கேள்விப்படையில. நம்ம தெய்வம் எல்லாம் ஒவ்வொரு ரீதியிலும் ஒவ்வொரு லட்சணத்தில் தான் இருக்கு இல்லையா, உலகத்தில் உள்ளது தெரியும் இல்லையா? அப்படி இருக்கா மகா பரிசுத்த தேவன், உன்னதமான தேவன்னா கொஞ்சம் சிந்திப்பான். அது லேவியர் 20:26 சொல்லுது, அவர் தெய்வம் பரிசுத்தராக இருந்தால் இருந்துட்டு போட்டு அதோட நிற்கப்படாதா? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். என்னுடையவர்களாக இருக்கும்படி பிரித்தெடுத்தேன். கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ முதல் கேள்வி, எல்லாரும் தேவைப்பிள்ளைன்னு சொல்லிவிடுவாவ. அதுபோல் நாமும் தேவைப்பிள்ளையாக இருக்க விரும்புகிறோமா? இல்லை, இவர் பரிசுத்தமான தேவன்னு சொல்லாரு. நீங்கள் 1 பேதுரு 2:9 படிங்க. 1 பேதுரு 2:9 படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து 9 நீங்களோ உங்களை இருளின் சூழ்நிலைகளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அந்த வார்த்தையை பேர், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்ல இல்லையா? இந்த கூட்டத்தில் இருக்க எத்தனை பேர் இந்த தகுதியில் இருக்குதியே? உங்களுக்குள்ளே என்ன கையொன்னும் வைத்த சொல்லலை. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக்கம். உலகத்தார் மாதிரி கிடையாது. அவர் பல வருஷத்துக்கு முன்னே உலகத்திலேருந்து என்ன செஞ்சிட்டாரு? பிரித்து எடுத்தார். அவங்கள பிரித்து எடுத்துட்டார். நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் வேறுபட்டு வந்துட்டேன். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களா? அது அப்போஸ்தலர் 2 படிச்சிரு. 2:40 40-41 படிச்சுக்கிறேன் டக்குன்னு. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார். சரி, நீங்கள் மாறுபாடான சூழ்நிலை, தன்மை, காரியங்களை விட்டு வெளியே வந்தியலா? சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே கேட்டுக்கிடணும். இவர் பரிசுத்தமுள்ள தேவன்னு சொல்லியாச்சு. நான் சொந்த ஜனமாய் உங்களை என்னக்கு வேணும்னு பிரித்து எடுக்கேன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் சரி தான் பிரசங்கியார், அவர் பிரித்து எடுக்காருன்னு ஆசைப்படுவார். அதுக்கு எங்களுக்கு என்ன? நாங்கள் எங்கள் பாரம்பரிய பழைய வழியில் தான் போவோம். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் எங்கே போனாங்களோ அந்த வழியில் தான் போவோம். அவர் கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டோம். அவர் கூப்பிடாரு, எனக்கு சொந்த ஜனமாக வருங்க, எனக்கு தகுந்த உகந்தவர்களாக வருங்கன்னு கூப்பிட்டா வேறுபட்டு வரமாட்டோம்னு சொன்னால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ அநேக ஜனங்கள் அப்படி தான்.
இதை விரும்புவது கிடையாது. நீ எனக்கு உகந்தவளாய் விரிந்து வா, வேறுபட்டு வா அப்படின்னு சொன்னால் விரும்ப மாட்டார். பிறகு ஆத்திரம் வந்தோன்னா, ஐயோ அங்கெல்லாம் கொரோனா கிடக்குதான், அங்கெல்லாம் காலரா கிடக்குதான், எனக்கு வரப்படாது, எனக்கு மக்களுக்கு வரப்படாது. அங்கே பியாக்கிய ஓத்துருவோமா, எனக்கு பியா வரப்படாது. ஏன் வரப்படாது? நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவ தானே, உனக்கு வரப்படாதுன்னு என்ன இருக்குது? அவங்களுக்கு 100 அங்கே வர்றது போல தான் உனக்கு வரும். மற்றவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? எல்லாம் ஒரே ஆள் தானே. நீ தான் பிரிஞ்சு வரையிலையே. நான் கூப்பிட்டேன் வரையில, எனக்கிட்ட வான்னா வரையில, என் பிள்ளையா மாறன்னா கேட்கல. நான் எல்லாரும் மாதிரி அண்ணா அப்படி இருக்கான், சித்தப்பா அப்படி இருக்கான், மாமா அப்படி இருக்கான், மைனி அப்படி இருக்கான். அப்படின்னா போ, மைனிக்கு சம்பவிக்கிறது உனக்கு சம்பவிக்கட்டு. என்ன மச்சினனுக்கு சம்பவிக்க உனக்கம் இல்லையா? ஆமாம், ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் தீர்த்து 3:5 படிங்கள். தீர்த்து 3:5 படிங்கள். அங்கே ஒரு காரியம் வருதே, அது என்னன்னு பார்ப்போம். சீக்கிரம். அவர் நம்மை படிங்கள். ஏனெனில் 3:5 திருப்பி தீர்த்து 3:5 கிரியைகள் நிமித்தம் ரட்சியாமல், டேய் எல்லாரும் கேளுங்க, தம்முடைய இரக்கத்தின்படியே என்ன முழுக்கு சரி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். கவனிக்கிறீங்களா? ஜென்மம் ஒன்றா தெரியுமா? ஊர்காட்டு பாசையில் ஜென்மம் ஒன்றா தெரியுமா? ஆமாம், ஜென்மம், ஜென்ம விதி, ஜாதகம் அப்படிலாம் இருக்குது பிரசங்கியாருன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அவங்க பாரம்பரியம், தலைமுறை, உலக வழக்கம், அதன்படியான விதின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே சொல்லியிருக்கு, நான் உங்களை பழைய ஜென்ம விதியிலிருந்து நான் விடுவிக்க விரும்புகிறேன். புது ஜென்மம், மறு ஜென்ம முழுக்கு. பழைய மனுஷனை என்ன செய்யணும்? கவனிக்கிறீங்களா? கவனமாக கேட்டுன்னு ஒரு சின்ன விஷயம் தான் முடிச்ச போகிறேன். பழைய பாரம்பரியம், பழைய மரபு, பழைய நம்பிக்கை, பழைய ஜாதகம், பழைய விதி, அதிலிருந்து உங்களை நான் புது ஜென்மமாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. அதான் மறு ஜென்ம முழுக்குன்னு சொல்லியிருக்கு. புது ஜென்மம். பழைய ஜென்மத்தை முடிச்சணும், இல்லைன்னா பழைய பேயெல்லாம் வரும், பழைய பாரம்பரிய காரியெல்லாம் வரும். அப்படி வேறுபடுதல் என்னது? உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவன் ரொம்ப உத்தரவுப்படினாய், கர்த்தர் அற்புதம் செஞ்சார், அவர்களை நான் காட்டுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போ மோசே அனுப்பினார். மோசே வந்து சொன்னால் பார்வன் கேட்கல, நிறைய அடி கொடுக்க வேண்டியாச்சு, 10 அடி வாத இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சு ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. தெரியும் இல்லையா அந்த சம்பவம்? எப்படி வந்தா வேணா, செங்கடல் வந்தாங்க, செங்கடலை கடந்து மறுபக்கம் வந்தாங்களா? என்ன புரிஞ்சிய நீங்கள்? பார்வன் நினைச்சாலும், பார்வனுடைய அழிஞ்சு போச்சு பார்வனுடைய சேனை. இனி எகிப்தில் உள்ள யாரும் இவர்களை என்ன செய்ய முடியாது, தொடர முடியாது. இடையில கடல் வந்துட்டு இல்லையா? இந்த ஜனங்களுக்கு அங்கே திரும்பி போனோம்னாலும் போக முடியாது. இப்போ புரியுதா? இந்த ஞான ஸ்நானம்னு சொல்லுத செங்கடல் அனுபவத்துக்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது. சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். அந்த சமுத்திரம்ங்கிறது பழைய எகிப்தின் ஆளுகையிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய சூழலுக்கு வருவதை குறிக்கிறது. மேகம்ங்கிறது பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை குறிக்கிறது. சரியா? சரி, இவ மறு ஜென்ம முழுக்கு. உங்களுக்கு பழைய ஜென்மம் போகணுமா? பழைய சூழலை போனோன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறுபாடான சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். சிலர் வந்து தண்ணியில் தான் முங்கியிருப்பாங்க. நல்லா கேளுங்க, இதை முடிச்சு. இவ தெளிச்சா தப்பு, முக்கு தான் சரியிடும், முக்கு தெளிச்சது முக்கு தான், ரெண்டும் ஒன்று தான், தண்ணி விளையாட்டு தானே. பழைய ஜென்மம் போவே இல்லையே, என்னத்தை போச்சுன்னு கேட்டால் ஒன்றும் போகலை. எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்கும். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இப்படியும். இப்போ எப்படி பழைய ஜென்மம் போவோம்? இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் 2 Corinthians 5:17 புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் போச்சா? உங்களுக்கு ஞான ஸ்நானத்தில் என்னத்தை புதைச்சிய? ஒன்றும் புதைச்சல பிரசங்கியாரு. சும்மா தண்ணியில் முங்கி கரை வந்தான், ஒன்றும் புதைச்சலே இல்லையா? ஏதாவது என்னத்தை எல்லாம் புதைச்சி கேட்போம், பட்டியல் போடுவோம். இப்போ அதுதான் பிரச்சனை. பழைய மனுஷன் அப்படியே தான் இருக்கான். ஜென்ம மனுஷன் போகலை, சோபமும் போகலை, ஜாதகமும் போகலை. அதுதான் இப்போ தொடர்ந்துக்கிட்டே ஞானஸ்நானம் மட்டும் 2 எடுத்துருக்கு. ஸோ அப்படி இல்லை. அப்போ பழைய ஜென்மத்தை விட்டு புதிய ஜென்மத்திற்குள் நாம் கடந்து வருகிற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அழிவுக்குரிய சூழ்நிலையிலிருந்து
அழியாத நித்திய ஜீவனை தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், அந்த தேவனுக்கேற்ற நீதிகளை அறிந்து கொள்ளும்படியாய், பழைய ஜன்மத்துக்குரிய காரியங்களை விட்டு புத்து சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் வரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எந்த அளவுக்கு வந்தியன்னு தெரியலை. ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்யும்போது பார்க்க ஒரு காரியம், இந்த ஆள் ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்கோம், முக்கிய தண்ணியில் முக்கிய கரையாறியாச்சு. ஞானஸ்நானத்துக்கு முன்னே இருந்த எல்லா சோக்கையிடம் அப்படியே தொடர்ந்து வருது. அதுக்கு முன்னே இருந்த அதே காரியங்கள் மீண்டும் தொடர்ந்து வாரதை பார்க்குறோம். ஒரு நாளும் சரியில்லை பிரசங்கியார், ஏன்னா அவள் பழைய ஜென்மம் போகலை, பழைய இது மாறலை, கட்டாகலை. இதுதான் பிரச்சனை. பழைய நீங்கள் வந்து சடங்காச்சாரமாக முங்கியிருப்பீங்களே தவிர பழைய ஜென்மத்திலிருந்து விடுதலை இன்னும் வரையில்லை, பழைய பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலை இன்னும் வரையில்லை. அந்த வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்போது நான் பரலோக நித்திய தேவனை தேடுகிற சூழ்நிலைகள் வர வேண்டும், அவருடைய நீதிகளை தேட வேண்டும். அழியாமே தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏனென்றால் தேவன் நித்தியமானவர். ஒரு வசனத்தோட முடிவோம். வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுது, புதிய வானம் புதிய பூமியும் கண்டேன், பழைய ஒழிஞ்சு போச்சு. இப்போ நான் இல்லாமல் 3ஆம் வசனம் மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு வெறும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து தேவனாக இருப்பார். அடுத்த வசனம் 4, இனி கண்ணீர் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அளவரிய அவசியம் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினால் ஒளிந்து போயின எவ்வளோ என்னது, நான் வீட்டில் இருக்கிறவர், நான் சகலத்தையும் புதிதாக. நல்லா கவனிச்சலாம். புதிய வானம் புதிய பூமி, தேவனோட ஐக்கியம். அதான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கும்போது பரலோக தேவனுடைய நீதிகளை தேடி அவரோட ஐக்கியத்தில் இருந்தால் தான் அவர் நமக்கு ஏற்ற விதமாய் உதவி செய்ய முடியும். 2வது, அந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லுகிறோம். நாம் புது சிருஷ்டியாக மாறினாதான் இந்த புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்ல, இதுதான் நீங்கள் புரியணும். பழைய தன்மையிலே இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த சடங்காச்சாரம் செய்தாலும் இதுக்குள்ளே வர முடியாது. இங்கே கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானால் அந்த புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் செல்ல முடியும். இதுதான் இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான அடிப்படை. அப்போ இந்த நாளில் ஐயா நான் இந்த அனுபவத்தில் இல்லை, இன்னும் பழசாக தான் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு ஒரு புதிய அனுபவம் உண்டாவே இல்லை. அப்போ புதிய அனுபவம் உண்டாவட்டா இந்த புதிய சிருஷ்டிக்கு போக முடியாதா அப்படின்னு உங்கள் புதிய சூழ்நிலை தந்திருக்கிறார். அப்படி உணர்கிறவர்கள் உடனே பழைய அனுபவங்களை விட்டு புதிய சிருஷ்டியின் அனுபவத்துக்கு, அழிவுக்குரிய அனுபவத்தை விட்டு நித்தியமான அனுபவங்களை அழியாமை தேடும்படி இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து மற்ற காரியம், ஏன்னா இப்போ நீங்கள் பரலோக தேவ பிள்ளை ஆன பிறகு இனி பட்டினி போட முடியாது இல்லையா? அவருக்கு பிள்ளைன்னு ஆகிட்டீங்க, வந்தாச்சு இல்லை, அங்கே என்ன செய்யுது, பிள்ளையை பெற்றுட்டோமே, இனி துறையாக போட முடியும். அது மாதிரி அந்த எல்லைக்குள்ளே வந்தால் அடுத்த காரியங்களை அவர் பொறுப்பெடுப்பார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் உங்களோடு ஆவியானவர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.